விஜய் அவரோட 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அவர் பேசுறதையும் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எப்படி சார் அரசியலுக்கு அவர் ஃபிட் ஆவாரா? அரசியலுக்கு ஃபிட் ஆகிறதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்றத எல்லாருடைய விமர்சனமும். என்னென்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்துது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் டெய்லி இப்போ சீமான் எடுத்துக்கங்க, இன்னைக்கு காலைல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு, சாயந்தரம் ஒன்று கொடுப்பாரு, இன்னைக்கு இருக்கிற இஷ்யூ பேசுவார். நீங்கள் என்னங்க அப்படி பண்ணுறீங்கன்னா, நான் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும்ன்றாரு. வேடிக்கை பார்க்க போகாது. சிங்கம் வேட்டையாட டெய்லி தானே வேட்டையாடணும், சிங்கம் டெய்லி சாப்பிடணும்ல. இவருடைய இயலாமை, இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ துப்புரவு பணியாளர்களை இங்கே பார்த்தாருன்னா பட்டுன்னு மயக்க போட்டுருவான். சார் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறது, அதான் பிரச்சனை. அதுக்கு அங்கே வர வச்சுருவார். இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீ எவ்வளோ நேரம் நீ நடத்தின்னு நான் கிளம்பிடுவோம் நம்பாலு. அதனால தான் பயந்து போய் எல்லாரும் பாதி பேர் பேசிட்டு இருக்க போய் கிளம்பிட்டாங்க. அவங்க கேட்டால் நான் விஜய் பார்த்துட்டு கிளம்புறோம். ஏம்பா விஜய் பார்த்துட்டு அவர் பேசுறது அது நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன் போங்க. அடுத்து ஆதவ அர்ஜுனா அவர் என்ன பண்ணாரு, டேட்டாவை எப்போவுமே தப்பாக சொல்கிறவர். அவர் டேட்டா தப்புனா ஆதவ அர்ஜுனா. இன்னொன்று நம்ம மேயர் பிரியாகிறாங்களா அவங்க அண்ணன். முதல்வர் அவர்களே, துப்புரவு பணியாளர்களை நீங்கள் என்ன பாதுகாத்தீங்க, அன்னைக்கு அவங்கள கோர்ட் அப்புறப்படுத்தப்பட்ட பொழுது சொன்ன போது போலீஸ் நைட்டு ஃபுல்லாக அவர்கள் மேன் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கள் தாக்கப்பட்ட பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்க? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்பான்னு உங்களை சொல்கிறாங்களே, உங்கள் பசங்களை கைவிட்டீங்களே. நம்ம டிவி ஸ்டேஷனில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார, மேடையுடைய மெயின் தீம் என்ன, சாரி வேண்டாம் நீதி வேண்டும். நீங்கள் என்ன பேசுனீங்க? முதல்வர் அவர்களே, அஜித்குமார் ஃபேமிலிக்கு மட்டும் நீதி சொன்னால் போதுமா, சாரி சொன்னால் போதுமா, 18 ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே. அவருக்கு ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் ஃபோன் போடுப்பா, ஏமா சாரிம்மா. இப்போ அவர் பேசுறதை கேட்கணும்னு கூட்டின அத்தனை கூட்டமும் 2026 எலெக்ஷன்ல ஓட்டா மாறுமா சார்? அவர்கள் வந்தவர்கள்லாம் விஜய் ஓட்டு போடுவாங்க. விஜய் ஒன்றும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியும். அவருக்கு அந்த இளைஞர்கள் கூட்டம், அவருடைய ரசிகர்கள், ப்ளஸ் இவனுக்கு போடணுமா, இவனுக்கு தான் போடணுமா, வராற போடுவோம் அப்படின்னு போடுற கூட்டம், இந்த மாதிரிலாம் ஒரு இதை தான் நம்ம ஒரு 8 to 10% இவருக்கு வருன்றோம். 8 to 10% மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்கள், அவர்கள் வாக்குகள், அதை மட்டும் வச்சு நீங்கள் எதையாவது மாற்றம் கொண்டு வர முடியுமானா முடியாதுன்னு. ஒவ்வொருத்தரையும் கருத்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சீமான 8%, உங்களுக்கு ஈஸியாக ஒரு 8 to 10% கிடைக்குது. ஏன்னா சினிமா ஃபேமு அந்த இளைஞர்கள். இதுலேருந்து டெவலப் பண்ணணும்னா நீங்கள் மீதியை கொண்டு வரணும்னா நீங்கள் சீமான அளவு கஷ்டப்படணும். ஆனால் நீங்கள் சிங்கம் சாதாரணமாக வராது, வந்துச்சுன்னா விடாது, இப்படி வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க, அப்படியா சிங்கம்மா வரமாட்டியா, சரி அங்கேயே இருந்துருவாங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் முத்துலிப் சார் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா இப்போ எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். விஜய் அவரோட 2வது மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அவர் பேசுறதையும் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எப்படி சார் அரசியலுக்கு அவர் ஃபிட் ஆவாரா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2வது மாநாடு நடத்துறாரு, ரொம்ப அசால்ட்டா அரசியலுக்கு ஃபிட் ஆவாரான்னு கேக்குறீங்களா? சரி, ஏன்னா அவர் மேல வைக்கிற விமர்சனங்களா இருக்கட்டும், அவர் மேல வைக்கிற எதிர்கருத்துக்களா இருக்கட்டும், எல்லாம் இந்த ஒரு கொஸ்டினை தான் முன்னாடி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே வருது. அதனாலதான் இந்த அரசியலுக்கு ஃபிட் ஆகிறதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்றத எல்லாருடைய விமர்சனமும். என்னன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்துது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் டெய்லி இப்போ சீமான் எடுத்துக்கங்க, இன்னைக்கு காலைல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு, சாயந்தரம் ஒன்று கொடுப்பாரு, இன்னைக்கு இருக்கிற இஷ்யூ பேசுவார். அண்ணாமலை எடுத்திங்கன்னா ஒன்று பேசுவார், இது பண்ணார். அண்ணாமலை தான் பேசிட்டாருன்னு தமிழிசை சும்மா அவங்க பேசுவாங்க, இவங்க 2 பேர் பேசிட்டாங்களேன்னு நயினார் சும்மா இருக்க மாட்டார், அவர் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி போவார், எழுச்சி பயணம் போவார், லோக்கல் பிரச்சனைகளை தொட்டு பேசுவார். இங்கே ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் என்னங்க அப்படி பண்ணுறீங்கன்னா, நான் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும்ன்றாரு. வேடிக்கை பார்க்க போகாது. சிங்கம் டெய்லி தானே வேட்டையாடணும், சிங்கம் டெய்லி சாப்பிடணும்ல. அப்போ இவருடைய இயலாமை, இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இப்போ துப்புரவு பணியாளர்களை இங்கே பார்த்தாருன்னா பட்டுன்னு மயக்க போட்டுருவாங்க. சார் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன நினைக்கிறது, அதான் பிரச்சனை. அதுக்கு அங்கே வர வச்சுருவாரு. வர வச்சு சார் பேசுறீங்க, டீ கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்படியே அவங்கள வெளியில கூட்டு நிக்க வச்சு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளோ அநியாயம் நடக்குதுங்க. அவங்க 10 மண்டலம் ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்த்துட்டு இவங்கள கொண்டு வந்தா இவங்க ஒரு 2 மண்டலம் ஆக்குறாங்க.
என்னங்க அநியாயம் இந்த மாதிரி பண்ணுறாங்களெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, நீங்கள் கேட்ட அந்த குவாலிட்டி அதில் மைனஸ். அதுக்கு பதிலாக என்ன உருட்டலாம், தலைவர் அது இது சொல்கிறாங்க, அப்போ சிங்கம்னு உருட்டிடுவோம் அப்படின்ட்டு உருட்டிட்டாப்புல. பாவம் இவர் சொன்னதுனால சிங்கத்தை போட்டு நேற்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். சிங்கம் சிங்கிளாக வருமா? வரவே வராது. தேவை இருக்கப்போ கூட்டத்தோட தான் சார் வரும். எப்பவுமே கூட்டத்தோடு தாங்க வரும். நீங்கள் நேஷனல் ஜியாகிரபி சேனல்லாம் பாருங்கள், சிங்கம் சிங்கிளாக வருன்றது தப்பான கான்செப்ட். சிங்கம் ஜாலியாக இருப்பார், 2-3 பெண் சிங்கங்கள் இருக்கும், 2 ஆண் சிங்கங்கள் இருக்கும், குட்டிகள் இருக்கும். இவர் வேட்டையாடவும் மாட்டார், மேட்டிங் மட்டும்தான், கம்முன்னு படுத்து கிடப்பார். அதுங்க பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆமா ஆமா. சிங்கிளாக வர்றதுன்னா புலி தான். ம். சரி ஏதோ சொல்லிட்டாப்புல, அதை போட்டு சிங்கத்தை போட்டு அடிச்சு வந்த அந்த ஏஐயில் ஒரு வாரம் அலுமினிய சட்டியை வச்சு ஒரு அம்மா அடிக்கும், அதெல்லாம் போட்டு அடித்து கவுத்தின்னு இருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. நீங்கள் இது இவருடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துதுன்னா மாநாட்டுக்குன்னு சில விஷயங்கள். எதுக்கு மாநாடு நடத்துகிறோம்? கட்சியுடைய நிலைப்பாட்டை, கட்சி என்ன நினைக்குது, ஒவ்வொரு இஷ்யூலையும் கட்சி என்ன, இலங்கை பிரச்சனையா, இல்லை மீனவர் பிரச்சனையா, இல்லை அந்த கவின் கொலை வழக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் கட்சி என்ன நினைக்குதுன்னு தீர்மானங்களா போடுவாங்க. கண்டிப்பா. அந்த தீர்மானத்தை படிப்பாங்க. இந்த மாநாட்டுல எந்த ஒரு தீர்மானமும் படிக்கப்படல. ஆக்சுவலா தீர்மானம் போட்டாங்களா சார்? ராஜேந்திர படம் மாதிரி லவ் லெட்டர் எழுதி பாக்கெட்லேயே வச்சுக்காரு. இவர் வாட்டில் எப்படி போவார், அந்த மாவட்டத்தில் அப்படி போவாங்க. லாஸ்ட்டில் அந்த அம்மா என்ன பண்ண, நீ லவ் லெட்டர் கொடுத்தா தானே அதுக்கு லவ்னு தெரியும். அப்போ அது யார் யார் லவ் பண்ணிச்சுன்னா தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சின்னு பாடிட்டு இருப்பார். அப்போ இது என்னன்னா பிரச்சனை, இவர்கள் தீர்மானம் போடுறாங்க, அது படிக்க கூட தைரியம் இல்லை. சரி நீங்கள் சிங்கம் தானே, கவின் ஆணவ கொலை நடந்திருக்கு, நீங்கள் அதிகமான இளைஞர்கள், முக்கியமாக பட்டியலின இளைஞர்கள் உங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. ஒருத்தன் கோல்டு மெடலிஸ்ட், 1.5 லட்ச ரூபா சேலரி, அவனுக்கு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிறான், ஸ்கூல் லைஃபு ஃப்ரெண்டு, லவ் பண்ணுறான், ஏதோ ஒன்று லவ் இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி வேறு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தா இவன் வாட்டில் அப்படியே தெரிய போகிறான். ஒரு 4 நாள் தெரிஞ்சுட்டு வேறு பொண்ணைப்பா, அவ்வளோதானே வாழ்க்கை. அவனை கொல்றது இல்லாமல் பண்ணுறது எப்படி? இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் இது பண்ணுவான்? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. ஏன் தனி சட்டம் வேணும்? கொலை தானே அப்படின்னா கொலை மாதிரி இந்த வழக்குகள் போயிடக்கூடாது. ஆணவ கொலைக்கு தனி சட்டம்னா இப்போ எப்படி போக்சோ வந்த பிறகு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தனியாக வழக்கு பதிவு செய்து போக்சோவில் நீங்கள் அதில் கட்ட பஞ்சாயத்து யாராவது ஆஃபீஸர் பண்ணால் அவங்க மேலேயும் போக்சோ போடலாம். இன்னொன்று போக்சோ வந்தால் அவன் போக்சோவில் புக் பண்ணிட்டா அதுக்கு பெயில் கிடையாது. இந்த மாதிரி பல அந்த சட்டங்கள் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அது மாதிரி ஆணவ கொலை சட்டத்துக்கு 302 போட்டால் நீங்கள் அந்த ஆணவ கொலை சட்டத்துக்கு கீழே வந்தால் அதற்கு பல்வேறு விஷயங்களில் அதுக்கு இத்தனை வருஷம் தண்டனை, உச்சபட்ச மரண தண்டனை, இது கீழே பதிவு பண்ணால் இவர்களை பெயில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாது, குண்டாஸ் கூட போடலாம். இந்த மாதிரிலாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்தால் அது ஒன்று. இவர்கள் ஏன் பயப்படுறாங்க? ஆணவ கொலை கீழே சட்டம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி நடக்கிற ஆணவ கொலைலாம் அந்த இது கீழே வந்துச்சுன்னா இத்தனை ஆணவ கொலை நடந்திருக்குன்னு சிக்கலாகும். அதனால இவங்க சமூக நீதி அரசா, சமூக நீதியா, யாராலையும் குறை சொல்ல முடியாத சமூக நீதி அரசு, அவர்களே குறை சொல்லிக்குவாங்க. அப்போ அவங்க இதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் முதன்மை சக்தி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் மற்றவர்கள் போல அல்லவா, நாம் அதுவா, மாற்றமா, இல்லை நாம் முதன்மை சக்தி. அப்போ கேளுங்க, நீங்கள் விஜயில் பேசணும். இப்போ என்ன பார்க்குறாங்க, விஜய் பேசிட்டாருன்னா ரீச் ஆகிடும். கிராமத்தில் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு சாதாரண வயசான அம்மாவிலேருந்து இந்த சைடு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லாருக்குமே விஜய் பேசியிருக்காரு. இது பேசி என்ன பேசினாருப்பா, இது ஆணவ கொலையா, இவங்க ஒன்றுமே பண்ணலையா திமுக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ மற்றவர்கள் பேசுவதை விட விஜய் பேசுறது ரீச் ஆகும் சீக்கிரம். ஆனால் அவங்க பேச தைரியம் இருக்கா? சிங்கத்துக்கு தைரியம் இல்லை. அப்போ இந்த விஷயம் இன்னொன்று பொலிட்டிக்கலாக இவர்கள் பார்ட்டியை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதுல இவர்களுக்கு ஏகப்பட்ட தடைக்கற்கள் இருக்குது. என்ன பிரச்சனைனா, நீங்கள் என்ன கேட்குறீங்க, விஜய் இப்படி பேசினாரா, அவர் அன்ஃபிட்டா, அதெல்லாம் கேட்குறீங்களே, உங்களுக்கு இறக்கம் இருக்கா? புஷியானந்தை பற்றி கேட்குறீங்களா? ஏங்க அவர் யாருங்க? அவரு தான் அந்த கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜயே சொல்றாருல்ல, அவர் யாரு? செகண்ட் பொசிஷன் தானே, பொதுச் செயலாளர்ல. அவர் பேச்சை பத்தி ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க விஜய் அவர்தான் கட்சியோட தலைவரா இருக்காருன்றப்ப அவர் ஏதாவது பேசினாதான் இங்க ஒரு மாற்றம் நிகழும்ன்றத எல்லாரோட நம்பிக்கையுமே. விஜய் ஒரு பக்கம் தலைவர், பொதுச் செயலாளர் பேசுறதையும் கேட்கணும்ல. அவரும் பொலிட்டிக்கல் லீடர் தானே, பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே இது, அதோடைய லீடர் தானே.
அப்போ பொதுச் செயலாளர் என்ன பேசுறான்னு கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க டாக் ஆஃப் த டவுன் ஒரு 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 மேஜர் பாயிண்ட் யார் மேல இருக்கோ அவர்தானே சார். ஒரு கட்சினா இப்ப திமுகல எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலின் மட்டுமா பேசுவாரு? அவருக்கு முன்னாடியே 5 பேர் பேசுவாங்க. பேசுவாங்க. ஆமா ஆமா. போய் இடுப்புலயே குத்தணும், ம். சீட் வைப்பாங்க. எனக்கு சீட்டு வைத்து விட்டார்கள், இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன்னு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் அப்படியே போற மாதிரி போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. மைக் கொடுத்தா விட மாட்டேன். ம். இங்க என்னங்க புஷி பேச போறாரு, அதெல்லாம் பார்த்து பயந்து கிடக்கணும் எல்லாரும். புஷின்னா பேசிட போறாரோ, ஐயோ அவர் மட்டும் பேசிட்டாருன்னா அப்படின்னு தானே பயப்படணும். முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டுல வந்துட்டு நேரமும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. அண்ட் பேச வேண்டியது பேசல அப்படின்றதுதான் எல்லாரோட இவர்கள் விமர்சனமும் நோக்கம், இவர்களுக்கு மாநாடு பாருங்க, மாநாடு நடத்தணும்னா நேற்று ஏன் பண்ணல சார்? வெயில் சார், வெயில் ஏன் வருது சார்? வெயில் ஏன் வருது கேட்குறீங்க? வெயில் அடிக்க தான் சார் செய்யும், வெயில் அடிக்க தான் செய்யும். திமுகவோ அதிமுகவோ மாநாடு எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மாநாடுனா இங்கேனா மேலே கூரை வந்து போடணும். நீங்கள் ஒரு 4 மணிக்கு மேலே 2-3 மணிக்கு மேலே வெயில் இப்படி சாஞ்சிரும். அதுக்கப்புறம் வெயில் ஃபுல்லாக உள்ளே வராது. அப்போ நீங்கள் கூரை போட்டிங்கன்னா யாரும் வந்து இந்த டீஹைட்ரேஷன்லாம் ஆக மாட்டாங்க. நேற்று ஒரு 300-400 பேர் ஆச்சு இல்லை, அது வெயில் நேரடியாக படுறதுனால தான். நீங்கள் இதை பண்ணிட்டீங்கனால தண்ணி கூட பெரிய பிரச்சனையாக இருக்காது. அப்போ அவன் உக்காருவான், அவங்களால உக்காரத பெரிய விஷயமாச்சு. பாதி பேர் மேலே ஏறிக்கிறான். இறங்கு, ஏன் ஏறிக்கிறா, என்ன காரணம் அப்படின்னு. மாப்பிள்ள யாரை சொல்கிறான்? நம்மள தான் சொல்கிறான். திரும்பிலாம் பார்க்காத, அப்படியே நில்லு. கரண்ட் அது இறங்கு அப்படின்ற, நீ இறங்கினாதான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க முடியும், கண்டுக்காத கம்முன்னு அப்படின்னா. நேற்று விஜய் பேசினிருக்காப்புல, பின்னாடி பேனர்ல இருக்கிறான், எப்பா இறங்குப்பா, தலைவர் பேசதானே பார்க்குறேன், பேசி முடிக்கிட்டு இறங்குறேன். டேய் பேசி முடிச்சா கூட்டமே முடிஞ்சிச்சுரா, இறங்குடா. அதெல்லாம் முடியாது. இன்னொன்று சால்வின் டெம்பிள் படம் மாதிரி பாஞ்சாங்க பார்த்தீங்களா, ராம்பாக் போகும்போது. அதாவது இயற்கைக்கு மாறாக அவன் இப்படி பாயிறான், அப்படியே இங்கேருந்து 5 அடி கேப்பு புசுக்குன்னு பாயிறான். இவனுக்கு மேலே அவனுங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துக்கிறானுங்களா பவுன்சருங்க. வாடா ராசா அப்படியே பிடிச்சிக்கின்னு தூக்கி ஓர வைக்கிறான். இந்த மாதிரி கூத்துலாம். அப்போ பொலிட்டிக்கலாக நீங்கள் அந்த கூரை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா மாநாட்டை கூடுதலாக நடத்தலாம். இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீ எவ்வளோ நேரம் நீ நடத்திட்டு நான் கிளம்புறேன் கிளம்பிடுவோம் நம்பாலு. அதனால தான் பயந்து போய் எல்லாரும் பாதி பேர் பேசிட்டு இருக்க போய் கிளம்பிட்டாங்க. அவங்க கேட்டா நான் விஜய் பார்த்துட்டோம் கிளம்புறோம். ஏம்பா விஜய் பார்த்துட்டு அவர் பேசுறது அது நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன், போங்க வண்டியில் ஏறி உட்காந்து நிம்மதியாப்பா தண்ணி குடுறா குடிச்சிட்டு என்ன பேசுகிறான் தலைவன் அப்படி, அவ்வளோதான். எதுக்கு அங்கே போய் இதாகணும்? அப்படி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன மாநாடா வெயிலில் சாவடிப்பேன், நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதாகும். அப்போது இவர்கள் மாநாடு நடத்துவதற்கான அடிப்படை விஷயங்கள்லேயே இவர்களுக்கான ஒரு நாலேஜ் இல்லை. நாலேஜ் இருக்கிறவர்களையும் கூட வைத்துக் கொள்வது இல்லை. நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. ரெண்டாவது தீர்மானங்களை எப்படி பண்ணணும்னா, மாநாட்டில் தீர்மானம் போடுறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் பத்திரிகைகள் மற்றவர்கள் தாவேகாவுடைய நிலைப்பாடு இது அதுன்னு விவாதிப்பாங்க. தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும். ரெண்டாவது இந்த மாநாடு தீர்மானங்களை உறுப்பினர்களை வச்சு படிக்க வைப்பாங்க. 2 மாவட்ட செயலாளர், ஒருத்தர் முன்மொழி, அந்த மாதிரி ஒரு 8 தீர்மானம்னா 16 பேர் படிப்பான். 16 பேர் சேனல்ல அதில் இதில் அங்கே வந்த தொண்டர்கள் மத்தியில் பிரபலம் ஆகும். இப்படி தான் செகண்ட் லெவல் லீடரு கீழே பழக்கமாகும். இப்படி தான் பழக்கப்படுத்த முடியும். இங்கே புஷி ரிங் மாஸ் பண்ண மேடல ஏறின, ஏன் உள்ளே போன, நீ தான் பேச மாட்டேன் அப்படி இப்படி. மாநாடு யாரையும் ஏற்ற மாட்டீங்க, ஃபுல்லாக பார்த்தா கருப்பாக பவுன்சர் நிற்கிறான். கட்சி கூட்டத்தில் இது நடக்காது. கட்சிக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒரு வரவேற்பு குழு போட்டுருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. பவுன்சரு அதிகபட்சமாக தலைவர்களுக்கு ஏதாவது பக்கத்தில் நிற்பாங்க. அதான் மேடையில் விஜய் வந்த அப்புறம் எதுக்கு பவுன்சரு? அந்த வாசலில் வெளியில் நின்றா போதும், கட்சிக்காரங்க பார்த்துக்குவாங்க. இங்கே அதுவும் கிடையாது. அப்போ மாநாடு நடத்த தெரில. சரி, அடுத்து சிறப்புரையாற்றிய புஷி என்னது தலைவர் இதை சீமான் சொன்னார், டிவிக்கே தளபதி. அதை தாண்டி அவர் திமுகவையோ மற்றவர்களையோ விமர்சித்து ஏதாவது ஒன்று பேசினாரா? யார் அவரு? பொதுச் செயலாளர், கட்சியுடைய முகம், 2வது தலைவர். என்ன பொலிட்டிக்கல் பேசினாரு? அது பொலிட்டிக்கல் மாநாடு. தலைவரே ஏதோ பொலிட்டிக்கலா பேசல. தலைவர் விடுங்க, அவரு வந்து இது ஆடியோ லான்ச் நினைச்சுக்கிட்டாரு. அவரை விட்டுருங்க, அவருக்கு அப்புறம் வரேன். முதல்ல இங்கேருந்து போவோம் ஏதாவது. அப்புறம் எப்படி இப்போ மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இது எப்போவுமே விஜய் புகழ் தான் பேசிட்டு இருக்கோம், ரைட் விடு. அடுத்து ஆதவ் அர்ஜுனா, அவர் என்ன பண்ணாரு? டேட்டாவை எப்போவுமே தப்பாக சொல்கிறவர் அவர். டேட்டா தப்புனா ஆதவ் அர்ஜுனா. இன்னொன்று நம்ம மேயர் பிரியாகிறாங்களா, அவங்க அண்ணன், அவர் தமிழை எப்படி பேசுவார்னு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? 67 தம்பி வா தலைமையேற்கவா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு. அண்ணா சொன்னது 1965 சொன்னது நாவலர் நெடுஞ்செழியன்.
கட்சியுடைய பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ தம்பி வா, தலைமை ஏற்கவா, ஆணையிடு, அடிபணிகிறோம் அப்படின்னு சொன்னார். இதை வந்து இந்த இது கூட தெரியாமல் இது ஏன்னா 67 77 இவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. அதனால் அதை வச்சு உருட்டுறது. அப்புறம் அருண்ராஜ் பாவம் அவர் பேசும்போது லைவ் வேறு கட் ஆயிடுச்சு. ஆமா சார். அவர் பேசுறதே பாதி இது புரியாது. இதில் பாதி லைவ் வேறு கட் ஆயிடுச்சா, அதை விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவு பேசுனதுன்னா சிடி நிர்மல்குமார் தான். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க? செகண்ட் லெவல் லீடர் யாரையுமே ஏற்றலை. அப்புறம் என்ன மாநாடு? இப்போ கடைசியாக சிங்கம் என்ன பேசிச்சு? பொலிட்டிக்கலாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுனது எதுவுமே பேசல. அப்படியே வரலாமா போலாமா அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், நீங்கள் ஒரு கட்சியுடைய இந்த முதன்மை கட்சி சக்தின்றீங்க, செகண்ட் லெவல் நாங்கள் தான், ஏடிஎம் கூட அப்புறம் தான்றீங்க. அப்போ நீங்கள் அந்த பார்ட்டியுடைய லீடராக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இது மாதிரி பேசக்கூடாது. கீழ் லெவலில் இருக்க அந்த ரசிகர் லீக்கோட பேசக்கூடாது. நீங்கள் தான் ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்கணும். நீ பேசுங்க சார். முதல்வர் அவர்களே, துப்புரவு பணியாளர்களை நீங்கள் வந்து என்ன பாதுகாத்தீங்க? அன்னைக்கு அவங்கள வந்து கோர்ட் அப்புறப்படுத்தப்பட்ட பொழுது சொன்னபோது போலீஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக அவர்கள் மேன் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கள் தாக்கப்பட்ட பொழுது நீங்கள் எங்கே இருந்தீங்க? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்பான்னு உங்களை சொல்கிறாங்களே, உங்கள் பசங்களை கை விட்டீங்களே, அப்போ நீங்கள் ரஜினிக்கு தான் மட்டும்தான், அந்த டீமுக்கு மட்டும்தான் அப்பாவா? இப்படி கேட்டால் அந்த துப்புரவு தொழிலாளர் சொல்லுவான், என்ன மாதிரி பேசுகிறாருப்பா விஜய், கரெக்டாக கேட்குறாருப்பா அப்படின்னு. பார்க்குறவங்களாம் சரி ஒவ்வொரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. கவின் மேட்டர் எடுத்து பேசு. நீங்கள் பேசுறது சப்ஜெக்டாக இல்லை. நான் இதே தான் அந்த இதுலேயும் கேட்டேன். இது நம்ம டிவி ஸ்டேஷனில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார, அப்படியே வந்து நின்னார், ஏதோ செத்தவங்கையில் சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி. அங்கே 18 ஃபேமிலியை பார்த்துட்டு வந்திருக்காரு. 18 ஃபேமிலிக்கும் 18 கதை இருக்கும். கண்டிப்பாக. அதோட சேர்த்து அஜித் குமார் பீக்கில் இருக்கு. உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன பேசுவார்? துபாயில் இருக்கிற தமிழை கூட பார்ப்பான். அங்கேயும் இருக்கும்ல ரசிகர்கள் எல்லாம். தலைவன் என்ன பேச போகிறான் பார்க்கலாம், இன்னைக்கு வச்சு செய்ய போகிறான் பார் தலைவன், எல்லாம் பார்க்குறாங்க. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மேடை ஏறுறீங்க. மேடையுடைய மெயின் தீம் என்ன? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். நீங்கள் என்ன பேசுனீங்க? தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்களே, அஜித்குமார் ஃபேமிலிக்கு மட்டும் நீதி சொன்னால் போதுமா, சாரி சொன்னால் போதுமா? 18 ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே. அவருக்கு ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் ஃபோன் போடுப்பா, ஏமா சாரிம்மா, சாரி, முடிஞ்சிச்சு. என்ன பெரிய விஷயமா அவருக்கு? என்ன பேசுறீங்க? 2.5 நிமிஷம். ஆர்கனைசேஷன் ஒன்றுமே இல்லை. புஷியை விடவான்னு கேட்டாங்க. புஷியை வச்சுட்டு என்ன ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு கேட்டாங்க. பார்த்தோமே நாங்கள் தான். 10 லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில். அவங்க தான் சொன்னது, நான் சொல்லல. தாவேகா தொண்டர்கள் 10 லட்சம் பேர். யாரும் வரக்கூடாது. தலைவர் வராரு, யாரும் வரக்கூடாது. ஒரு 1 லட்சம் பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பான்ல. கண்டிப்பா. ஆனா சினிமா பார்க்க போனா போவோம்ல கூட்டம், இந்த அரோகிணி இது அந்த மாதிரி கூட்டம் மட்டும் தான் வந்துச்சு. அதான் சார், அடுத்து நான் கேட்கலாம்னு நினைச்சது இதுதான். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல அங்க கூடி இருக்காங்க. அண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த இளைஞர் பட்டாளம் அப்படின்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ எங்களோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து அவர் பேசுறதை கேட்கணும்னு கூடின அத்தனை கூட்டமும் 2026 எலெக்ஷன்ல ஓட்டா மாறுமா சார்? அவர்கள் வந்தவர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் வந்து ஒன்றும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு அந்த இளைஞர்கள் கூட்டம், அவருடைய ரசிகர்கள், ப்ளஸ்ஸு நான் இவனுக்கு போடணுமா, இவனுக்கு தான் போடணுமா, அதான் வராற போடுவோம் அப்படின்னு போடுற கூட்டம், இந்த மாதிரிலாம் ஒரு இது. இதை தான் நம்ம ஒரு 8 to 10% இவருக்கு வருன்றோம். 8 to 10% மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை நம்பி இருக்கிற அந்த இளைஞர்கள், அவர்கள் வாக்குகள், அதை மட்டும் வச்சு நீங்கள் எதையா மாற்றம் கொண்டு வர முடியுமானா முடியாதுன்றோம். அப்போ மீதி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கூடுதலாக 25% மேலே தேவை. அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் பொதுமக்களுடைய திமுக, அதிமுக பொதுவான வாக்காளர்கள் ஒரு 15% இருப்பான். எப்போ யாருக்கும் ஓட்டு போட மாட்டான். அவன் என்ன யோசிப்பானா, அந்த நேரத்தில் ஒரு உளவியல் இது கொண்டு வருவாங்க. இவங்க தான் ஜெயிக்கிற கூட்டணின்னா போட்டுருவான் போய் அங்கே. இந்த தடவை நான் வந்து போகிறதா இருக்கேன்பா, அவங்க சரியில்லைப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கள் மனதை கொள்ளையடிக்கணும். அப்போ நீங்கள் பிரச்சனையை பேசணும், பல விஷயங்கள் போராட்டம் நடத்தணும். டே டு டே டெய்லி ஏங்க டெய்லி உட்காந்துட்டு காலையில் மைக்கு, மதியானம் மைக்குன்னு ஒவ்வொருத்தரையும் கருத்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சீமான 8%. உங்களுக்கு ஈஸியாக ஒரு 8 to 10% கிடைக்குது. ஏன்னா சினிமா ஃபேமு, அந்த இளைஞர்கள் இதுலேருந்து டெவலப் பண்ணணும்னா நீங்கள் மீதியை கொண்டு வரணும்னா நீங்கள் சீமான அளவு கஷ்டப்படணும். ஆனால் நீங்கள் நான் சிங்கம் சாதாரணமாக வராது,
வந்துச்சுன்னா விடாது, இப்படி வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க, அப்படியா சிங்கம்மா வரமாட்டியா, சரி நீ அங்கேயே இருன்றுவாங்க. ஒருத்தர் சொன்னார்ல, நான் வந்து பார்ட் டைம் பிக் பாஸ், சினிமா, தக் லைஃப் எல்லாம் முடிச்சு வருவேன். நான் பார்ட் டைமுங்க, மக்களே பார்ட் டைம் தாங்க அப்படின்னாரு. அப்புறக்கா அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியா பார்ட் டைம், ஓகே ஓகே, அவ்வளவுதான். பார்ட் டைமாக வைக்கிறோம். ஒரே இதுல போயாச்சு. டிவி உடஞ்சதுதான் மிச்சம். இப்போ அங்க வாட்ச்மேன் வேலை இப்ப எல்லாரும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிற விஷயமும் கூட அதுதான் சார். இவரும் வந்துட்டு வராரு, வந்து பேசுறாரு. அவரோட பேச்சு எல்லாமே வந்துட்டு ஒரு அரசியல் தலைவருக்கான பேச்சு மாதிரி இல்ல, சினிமா பாணியிலேயே இன்னுமே டயலாக்ஸ் விடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ ஒருவேளை கமலோட 2.0வா மாறிடுவாரோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம்லாம் பட்சத்துல- படாதீங்க. அதான் அதை நோக்கி தான் நகர்றாரு. கமல்ஹாசனாவது பேசுவார். என்ன நமக்கு புரியறதுக்கு 2 நாள் ஆகும், ஆனா பேசுவார். இப்போ கூட திருமாவளவன் இதில் பேசினார்ல, நாணயம் நாணயத்தின் 2 பக்கங்கள், ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் இது சுண்டி போட்டால் தலை விழும், தலை விழுந்தால் அது பார்த்தீங்கன்னா மேல் சபையில் நான் இருப்பேன், கீழ் சபையில் இவர் இருப்பார். இப்படியே திருமாவளவனுக்கே மண்டை காஞ்சிச்சு. எப்பவுமே நம்ம தான் 1 hour பேசுவோம், இவர் பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலையே, சரி யோசிப்போம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பேசுவார். காலேஜில் பேசினார், கூட்டங்களில் பேசினார், எல்லா இடத்துலையும் தான் பேசினார் கமல். அவர் அரசியலும் பேசுவார். என்ன கொஞ்சம் ரொம்ப நடிகர்களுக்கே உரிய மாதிரி அரசியல் அணுகுவார். இவரை விட கொஞ்சம் மெச்சூரிட்டி. ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் அவர் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இதே மாதிரி தான் பண்ணாங்க. நீங்கள் வராதீங்க, நீங்கள் இப்படி இருங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவரும் தன்னை என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம போய் இப்படி போனால் வந்துடும். 4%ங்க எடுத்தோன்னே 4%. அதுடைய அருமையாக அவருக்கு தெரியல. 4% உடைய அருமையை அண்ணன் திருமாவளவனை கேட்டிங்கன்னா சொல்லுவார், ஏம்பா 30 வருஷமா கட்சி நடத்துறேன்பா, 3% தாண்ட முடியலப்பா, ஒரே தொல்லையாகுதுப்பான்வார். இடதுசாரியில் கேட்டிங்க வச்சுக்கிங்க, ஐயோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே கட்சி 2% வர முடியலங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்வாங்க. ஜவஹர்லால் கேட்டால் சொல்லுவார்ல, நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் வரல. உங்களுக்கு 4% வந்தது ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அடுத்த தேர்தலில் நான் பார்ட் டைம் கிட் டைம் நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு 2.62% ஆக்குனாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் அங்கே போயிட்டீங்க. இப்போ மக்கள் நீதி மையமே இல்லை, அவர் மையத்தில் இருக்கிறாரு, அங்கே கிடையாது. மையத்தின இன்னொரு வார்த்தை தெரியுமா, தென் மாவட்டங்கள்லாம் சார் இந்த முஸ்லீம்கள்கிட்ட இறந்துட்டாப்புல, மௌத்தாயிட்டாரு, அப்படியா மையத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னுவாங்க. பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னா மையத்தை எப்போ எடுக்கிறாங்க, அந்த மாதிரி மையத்தாயிடுச்சு மையம். இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இப்போ அந்த 4% வர தெரிலனா இவரும் அதே மாதிரி தான். இவருக்கு அந்த 10% வருது, 12% இல்லை 8% வருதுன்னா அதோட அருமை அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் புசியானதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாப்புல, தலைவர் நீங்கள் தான் தலைவர், எப்பவுமே பேசிட்டேன் தலைவர், அப்படி தலைவர்னு. அது வரலன்னொன்னா அவருக்கு வெறுப்பாகும். என்னையா சொன்னீங்க வரல அப்படின்ட்டு, நான் கூப்பிடு அட்லியை கூப்பிடு, அவனை கூப்பிடு, கதை அவ்வளோதான், அதை நோக்கி நகருவார். அப்போ ஏன்னா அடுத்து 2031 நடுவில் 29 பார்லிமெண்ட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால 2031 தான் அடுத்து. 5 வருஷம் என்ன பண்ணுறது, சிங்கம் அப்படியே உட்காந்து இருக்க முடியுமா, அதனால சிங்கம் ஷூட்டிங் போயிடும். இதுதான் இவர்கள் நிலைமை. இந்த யதார்த்தத்தை கூட புரிஞ்சிக்காம இன்னை வரைக்கும் அவர்கள் இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பதில் சொல்கிறேன், அரசியல் ஆர்வலர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைப்பது மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வேற லெவல். என்ன வேற லெவலு, இன்னைக்கு நீங்கள் விஜய் உங்களை நம்பி தானே கட்சி ஆரம்பிச்சிங்க, விக்கிரவாண்டியில் உங்களை நம்பி தானே சொன்னீங்க. இப்போ என்ன எம்ஜிஆரை கூப்பிட்டுக்கிறீங்க, அண்ணாவை கூப்பிட்டுக்கிறீங்க, விஜயகாந்தை கூப்பிட்டுக்கிறீங்க. ஆமா சார், ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 தலைவர்கள் தான் வந்துட்டு தன்னோட கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல் மாநாட்டுல அவங்கள வச்சுதான் பேசினாரு. அண்ட் 2வது மாநாட்டுல வந்துட்டு அவர் பேசும்போதே வந்துட்டு சினிமாக்காரங்கன்னா முட்டாளும் இல்ல, அரசியல்வாதிங்கன்னா அறிவாளியும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இப்படி பேசுற ஒரு பர்சன் எதுக்காக காமராஜரா இருக்கட்டும், இல்ல அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒரு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு இப்படி ஒரு இது பேசியிருக்காரு. அவங்க போட்டோல யூஸ் பண்ணிருக்காரு. காமராஜர் உட்பட 5 தலைவர்கள் ஏற்கனவே அட்மிஷன் போட்டாரு. இது நியூ அட்மிஷன். இந்த 3 பேர் என்ன விஷயம்னா, பார்த்தா ஓட்டு பெருசா கன்வெர்ட் ஆகாதுன்னு தெரியுது அவங்க எடுக்கிற சர்வேல. இந்த விஓசி எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்றது, இருக்கவே இருக்காரு எம்ஜிஆர், எல்லாருக்கும் தலைவர். இப்போ ரிக்ஷா ஓட்டுறதுலேருந்து பூ ஓட்டுறது, இப்போ அவர் படத்தை வச்சு. ஆமா சார், எம்ஜிஆர் வேற லெவலுங்க. எம்ஜிஆரை பத்தி பேசணும்னா நான் 2 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் எம்ஜிஆர், ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் எம்ஜிஆர் இதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு எம்ஜிஆர் நடிக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கு இப்போ நம்மளே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தரை பார்க்கணும்னா கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அவங்க வந்து பார்த்தா கூட, அப்படியா பண்ணீங்களா, அப்போ இருந்தீங்களா நீங்கள் தானா, அப்படியா சரி 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 சார், அப்போ நீங்கள் காகிதம் பொறுக்கியிருந்தீங்க சார், அப்படியா காகிதம் பொறுக்கிங்களா, பரவாயில்ல சரி பார்க்கலாம் அப்படி, அவ்வளோதான்.
இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எம்ஜிஆரை போய் பார்க்குறா. அப்போ எம்ஜிஆர் ஆரம்ப கால நடிகராக இருக்கும்போது எம்ஜிஆர் அப்போ சிஎம். அப்போ சொல்கிறாங்க நம்ம கல்யாண பத்திரிக்கை வைக்கணும், எல்லாருக்கும் வைக்கிறாப்புல. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, நீ எம்ஜிஆர் படத்துலலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தல்ல, போய் அவருக்கும் வையன், சிஎம்மாக இருக்காரு, ஏதாவது உதவி கிடைக்கல. ஏங்க என்னங்க நீங்கள், எம்ஜிஆர் என்ன ஞாபகம் இருக்குமா? நான் அப்போ ஏதோ கும்பலில் கோயந்தாவும் ஒரு டைலாக் சொல்லி தரது இந்த மாதிரி இருந்தேன். என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரா? ஏம்பா ஞாபகம் வச்சிருக்காரோ இல்லையோ, நீ பத்திரிக்கைன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார், அதை பண்ணாமல் விட மாட்டார். சரி போய் பார்க்கலாம், வாட்ச்மேன் இருந்தாலும் வாட்ச்மேன்ட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இவர் ராமாபுரம் போகிறாரு, கொடுக்குறாரு. கொடுத்த உடனே என்னன்னா எம்ஜிஆர் உடனே உள்ளே கூப்பிட்றாரு. எம்ஜிஆர் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் உள்ளே வர வைக்கிறார். உடனே இவர் என்னடா இது உள்ளே, சரி உள்ளே கூப்பிட்டு பத்திரிக்கை வாங்கி அனுப்பிச்சிடுவா போனா. உள்ளே போனோன்னா எம்ஜிஆர் பழைய கதையெல்லாம் சொல்கிறாராம். ஓ நீ அந்த இது ஷூட்டு இந்த இது அப்படி பண்ணுமே, எல்லாரும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காரு. எம்ஜிஆர்ட்ட அது ஒரு பியூட்டி. இந்திரா காந்திட்டையும் அது உண்டு. 20 வருஷம் ஆனாலும் ஒரு ஆளை மறக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் பேசுறாரு, இவரு ஏங்க சிஎம், அவர் ஆக்டரா இருக்கும் போதே இவங்க கிட்ட நின்று பேசினா பெரிய விஷயம். இப்போ சிஎம் இன்னும் தலைவரே என்ன என் பேர்லாம் போட மாட்டியா, நான் வரணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா? நான் ஐயோ தலைவரை நீங்கள் பத்திரிக்கை வாங்கி பார்த்தீங்க பாருங்க, அது என் பாக்கியம் அப்படின்னு. சரி சரி நான் வர்றேன், இது பண்ணு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு போஸ்ட் கீஸ்ட் அடித்து செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, எதுவும் இது பண்ணாத, நான் வர்றேன் அப்படின்ட்டு. கல்யாணத்து அன்னைக்கு எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆருடைய அண்ணன் அவரு வந்து வர்றாரு. இவருக்கு ஏமாற்றம். சரி அது எம்ஜி சக்கரபாணியே வர்றாரு அப்படின்னா எல்லாரும் பெருமையாக பார்க்குறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. 2 நாள் பொறுத்து திடுதிப்புன்னு ஒரு 10-15 போலீஸ் எல்லாம் வருது. யார் செல்லூராஜ், செல்லூராஜ் நாங்கள் தான், என்ன அதை தப்பு பண்ணிட்டீங்க, இல்லைப்பா சிஎம் வராரு அதான் பந்தோபஸ்து வந்தோம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஒன்றுமே வசதி இல்லை. சேரை கீரை தூக்கின்னு வந்து போட்டு எம்ஜிஆர் வண்டி வந்தோன்னே போட்டு சேரை ரோட்டில் போட்டு வாங்க, ஏன்பா வீட்டுக்குள்ளே கூட மாட்டியா? ஐயோ நீங்கள் வேறு தலைவரை வாங்க, உள்ளே வந்தோன்னா மோரெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, என்ன நான் வரலன்னு ரொம்ப கோபமாக வந்திருப்பியே, வருத்தப்பட்டிருப்பியே? இல்லை தலைவர் அப்படிலாம் இல்லை, என்ன தலைவர் நீங்கள் அப்படின்னு. நான் வந்து அண்ணன் குழந்தை குட்டி எல்லாம் பெற்று நல்லா வாழ்ந்தவர், அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சரி நீ இது பண்ணக்கூடாது நான் வந்தேன் அப்படின்ட்டு. நீ எம்ஜிஆர்லாம் போனீங்கன்னா பெரும் தொகை தான், அடி வாங்கினா கூட துட்டு தான். ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப துள்ளான்னு சொல்லிட்டு கண்டதை எழுதியிருந்தாருன்னு அவர் வர சொல்லியிருக்காரு, அவர் போயிருக்காரு. பார்த்துட்டு இருந்தேன்னா வந்தோடனே வாங்க 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 நல்லா ஒரு நிமிஷம் ஷூட் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சோன்னா வாங்க தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போனோன்னு ஒன்று வச்சாராம், என்ன எழுதுனா என்ன எழுதுவியா அப்படி இப்படின்னு. அப்புறமா எல்லாம் சட்டை கடையெல்லாம் சரி பண்ணி பெரிய அமௌண்ட் பாக்கெட்டில் மறுபடியும் தோளில் கை போட்டு அப்புறம் பார்ப்போம். ஐயோ தலைவர் வரேன் தலைவர் போயிட்டு வா அவன் சொல்லுவானா வெளியே. இதெல்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரிலாம். அது வந்து அவர் தொட்டால காசு தான் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அப்படிப்பட்ட இவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஏதோ ஒரு வகையில். ஆனால் ஒன்று நல்லா பாருங்க, எம்ஜிஆர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரா? இல்லை எம்ஜிஆரை தெரியுமா? எனக்கு உதவி பண்ணது, அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியும், ஆனா எனக்கு உதவி பண்ணது கிடையாது. வேற யாருக்கும் உதவி பண்ண, அவர் வாழ்க்கையில் ஒரு 1,00,000 பேருக்கு உதவி பண்ணியிருப்பாரா? அவ்வளோதானே. ஆனால் இன்னைக்கு 7 கோடி மக்களும் பண்ணுறாங்கன்னா அது ஒரு வகையான வைப்பு. நீங்கள் இன்னைக்கு விஜய் டிவியில் அந்த பையன் இருக்கான்ல பாலா தானே, பாலா. ஆமா சார் பாலா. அவனை பார்த்தாலே நமக்கு எப்படி நல்ல பையன்பா, அவ்வளோ இதுவாக இருக்கு, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அந்த எண்ணம் இருக்குல்ல. நீங்கள் மற்றவங்க எவ்வளோ சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஏன் பாலாவை மட்டும் பார்த்தா நம்மளுக்கு பிடிக்குது? அந்த உதவி நம்மள அறியாமல் நம்மளும் அதில் ஈல்டாக வரும். நல்ல பையன்பா, நல்லா இது பரவாயில்லப்பா அப்படின்னு. இதுதான் எம்ஜிஆரை வாழ வச்சது. இது சின்ன வெர்ஷன், மைக்ரோ வெர்ஷன், அது பெரிய மேஜர் வெர்ஷன். இதுக்கும் நீங்கள் போய் எம்ஜிஆரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்களே. நான் கேட்குறேன், ஏதாவது 1-2 உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமா? உங்கள் அப்பாவே நேத்தான் பார்த்தாரு உங்களை, அவரை தூக்கி நிறுத்தி உழுதுக்கணும்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பார்க்குறான்னு வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கின்னு இப்போ போட்டோ எடுப்பான்ற மாதிரி நிற்கிறாரு. எனக்கு இதை பார்த்தோன்னா அந்த சார்லி ஒரு படத்தில் வருவாப்புல, பார்த்தீங்களா ஒரு காமெடி? என்னது சார்? போடலான்னு பார்த்தேன், காண்டாயிடுவாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே வருவாப்புல, வந்துட்டு அப்பா வணங்கம்பா காலில் வந்துட்டு, அப்பா இவர் தான் என் வாழ்க்கைக்கு எல்லாம் உதவிலாம் பண்ணது, இவரை பஸ் ஏற்றி விட்டுரு. இல்லைடா ஒன்று பேச அதெல்லாம் போப்போ என் கோட்டாவில் ஒரு சீட்டை போட்டு விடு அப்படின்னு. பார்த்தீங்களா அந்த சீனு ரொம்ப காமெடியாக இருக்கும். இவர் ஒரு அரசியல்வாதி இப்படி வருவார், அப்பா நிற்பாரு, காலில் விழுந்துட்டு வணங்கிட்டு அப்பா நல்லா இருப்பா, நான் நல்லா நான் இது காரணம் இவர் தான், இவரை பஸ் ஏற்றி விட்டுரு அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீனு. எனக்கு பார்த்தோன்னா அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்பா அம்மாவை கூட ஒரு மகனாக அவர் வந்து பொது வெளியில் கூட இவங்க இணைஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்ற இது இல்லை. இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது பார்க்குறாரு, மற்றபடி அவர்கள் இணைஞ்சு வாழலை. அவருடைய 80வது இதில் கூட இவர் போல தலைவராக எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ அமெரிக்க ஜனாதிபதிலாம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கானோ இல்லையோ
பொண்டாட்டி புள்ளையோட இருக்கிற மாதிரி தான் பொது வெளிக்கு வருவாங்க. ம். சண்டை போட்டிருந்தா கூட உள்ளுக்குள்ளே 2 பேரும் ரொம்ப சிரிச்சிட்டு அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க. இது எல்லாமே சைக்காலஜி. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாதிரின்னு. அப்போ ஓட்டுக்காக இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்றது தான்